ஹாய் கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரௌனி தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்பவுமே டார்க் சாக்லேட் வச்சு தான் ப்ரௌனி பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ணுற ப்ரௌனி வந்து மில்க் சாக்லேட் வச்சு ப்ரௌனி பண்ண போகிறோம். இப்போ வந்து மில்க் சாக்லேட்டும் பட்டரையும் எடுத்து மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நாட்டு சர்க்கரையும் சுகரையும் சேர்த்து நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அளவு மெஷர்மெண்ட் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மைதா, பேக்கிங் பவுடர் அண்டு கொக்கோ பவுடர் நம்ம வந்து ஜல்லிச்சு வச்சுருக்கோம். நம்ம வந்து பண்ணுறது எக்லெஸில் பண்ணுறதால வந்து மில்க் மேடு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இதில். ஓகேயா? இப்போ நம்ம வந்து இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து நம்ம வந்து இதை மெல்ட் பண்ணணும். அதாவது நம்ம வந்து நல்லா வெந்நீரை வந்து நல்லா சுட பண்ணி அடுப்பில் வந்து அப்படி டைரெக்டாக வச்சோம்னா இது வந்து ஒரு மாதிரி திரியாக வந்துடும். இந்த மாதிரி பவுலில் வந்து இந்த மாதிரி வெந்நீர் நல்லா சூட வச்சு அதை வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து இதை நம்ம மெல்ட் பண்ணணும். இதை நான் மெல்ட் பண்ணுறேன், எப்படி மெல்ட் ஆகுதுன்னு பாருங்கள் நீங்களே. இப்படி தான் டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம வந்து மெல்ட் பண்ணணும். இப்படி மெல்ட் பண்ணோம்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஃபுல்லாகவே பட்டரும் அந்த சாக்லேட்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி மெல்ட் ஆகும். ஆனால் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற ஜாமான் எல்லாமே வந்து நம்ம என்ன செய்யணும்னா ரூம் டெம்பரேச்சரில் தான் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சு உடனேலாம் எடுத்து செஞ்சோம்னா அதோட மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம பண்ணுற மெத்தட் வந்து கண்டிப்பாக வந்து இதாக சொதப்பலாகும். எக்கில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எக்கே வச்சு நீங்கள் பண்ணாலுமே எக்கும் வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு தான் நீங்கள் வந்து இது பண்ணணும். இப்போ நம்ம வந்து மில்க் மடியும் நாட்டு சக்கரை அப்புறம் சக்கரை ரெண்டுமே சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சோம். அது ரெண்டையும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து வெனிலா எசன்ஸ் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணணும். நான் பண்ணுறது 1.25 kg பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு வந்து 1/4 கிலோவுக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து எவ்வளவுன்றதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த நாட்டு சர்க்கரையும் அந்த இதுவும் வந்து ஜீனியும் நல்லா மிக்ஸ் ஆகணும். கரைஞ்சாதான் நம்மளுக்கு அங்கங்கே வந்து இது இல்லாமல் கட்டிக்கு இல்லாமல் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிறகு நம்ம மெல்ட் பண்ண அந்த மில்க் காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம வந்து பட்டரும் மெல்ட் பண்ணியிருக்கோம், அதை வந்து இதில் ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து இதெல்லாம் ஆட் பண்ணணும். இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி கூட ஆட் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து இந்த பார்த்தீங்களா, நம்ம மெல்ட் பண்ணுறச்ச ஒவ்வொன்றும் வந்து இந்த மாதிரி இருக்கும். அதனால் வந்து நம்ம இதை வந்து இப்படி வந்து ஃபில்ட்ரு கூட பண்ணி நம்ம ஆட் பண்ணோம்னா கட்டிகள் ஏதாவது இருந்ததுன்னா அது வந்து இதில் படாமல் இருக்கும். நம்ம அப்படி பண்ணி விட்டால் போதும். பார்த்தீங்களா, எல்லாமே மெல்ட் ஆகி தான் இருக்கும். இருந்தாலும் இந்த கட்டி மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம இப்படி பண்ணோம்னா இதில் அப்படி வந்துடும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கெட்டி ஆயிரும். கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து இதில் வந்து வெறும் மில்க் மேடு தானே, அதுவும் கெட்டித்தன்மையாக தான் இருக்கும். அதனால் பார்த்துக்கோங்க. பிறகு வந்து நம்ம வந்து டார்க் காம்பவுண்ட் அண்டு மைதா, பேக்கிங் பவுடர் எல்லாமே வந்து இங்கே ஜல்லிச்சு வச்சுருக்கோம். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ணணும். இதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணக்கூடாது. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் தான் மிக்ஸ் பண்ணணும். நம்ம சௌரியத்துக்கு மிக்ஸ் பண்ணோம்னா ஸ்ட்ரக்சரே மாறி போயிடும். இப்படி ஒரு திருப்பு, ஒரு கட்டு, ஒரு ரொட்டேட், கட்டு, ஒரு ரொட்டேட், கட்டு, இப்படி தான் நம்ம வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்னா இப்படி தான் பண்ணணும்.
and rotate, cut and rotate, rotate and cut, rotate, cut, rotate, cut. இங்கே பார்த்தீங்களா, மிக்ஸ் பண்ணால் பேட்டர் வந்து இப்படி தான் ரெடியாக இருக்கும், இப்படி தான் இருக்கும் பேட்டர். இந்த பதத்தில் தான் இருக்கும் பேட்டர். பார்த்துக்கோங்க, இப்படி போட்டால் இப்படி வரணும். இதில் பார்த்தீங்களா இப்பயே ஒரு ஷைனிங்காக இருக்கா, நம்ம பட்டர் ஆட் பண்ணதால் இதோட ஷைனிங் பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கும். இந்த பேட்டர் வந்து இந்த பதத்தில் தான் இருக்கும். இதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 160 டிகிரியில் வந்து ஓடிஜியில் வந்து நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம். 160 டிகிரி வந்து 30 மினிட்ஸில் வந்து நம்ம இது பண்ணோடனே 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வைக்கணும். நான் ஆல்ரெடி வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா டின்னில் மாற்றி பேக் பண்ண போகிறேன். பேக் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கஸ்டமர் நம்ம வந்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நான் வந்து 1.25 கிலோ வந்து பேக் பண்ணியிருக்கேன்.